கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 36 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பலர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானமும் சட்டப்பேரவையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவும், கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சுமார் 200 பேர் கள்ளச்சாராயம் குடித்து ஆபத்தான நிலையில் இருக்கிறார்களே, இதற்கு ஒரு 20 பேருக்கு ஒரு அமைச்சரை போட்டு இன்றைக்கு சென்னையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து இன்றைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிருக்கலாம். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு 5 தினங்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய விற்பனை, போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் அதில் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களை அதற்கு கைது செய்து கண்துடைப்பு நாடகம் அளித்தார். இவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம், இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் 35க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் என்ற செய்தி அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 60 உயிர்கள் கள்ளச்சாராயத்தினால் பறிபோனதற்கு பின்னரும் முதலமைச்சராக தொடர தனக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்பதை ஸ்டாலின் எண்ணி பார்க்க வேண்டும் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் பல உயிர்கள் பலியாகும் வண்ணம் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசின் கையாலாக தனத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் நாளை மறுதினம் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அண்ணாமலை அறிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மற்றும் 2 அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முழு மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் கொண்டுவர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது. கள்ளச்சாராய விற்பனையையும் சாவுகளையும் தடுக்க தவறிய உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலு ஆகியோர் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு முழு மதுவிலக்கு என்பதாகவே இருக்கிறது. அதை உணர்ந்து உடனே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தொடரிலேயே அதை அறிவிக்க வேண்டும். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அமைச்சர்கள் ஏவவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அமைச்சர் ஏவவேலு பேசும்போது, கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலர் மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை அருந்தி உள்ளனர் என தெரிவித்தார். கள்ளச்சாராயம் விற்போரை அரசு ஒருபோதும் ஊக்கப்படுத்துவதில்லை என தெரிவித்த அவர், அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்திருப்பதாக தெரிவித்தார். மாவட்ட காவல்துறையினர் சற்று மெத்தனமாக இருந்ததால்தான் அவர்களை முதலமைச்சர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்துள்ளார் என அமைச்சர் ஏவவேலு விளக்கம் அளித்தார். ஆய்வு செய்த அடிப்படையில் மெத்தனால் என்கிற ஒரு திரவத்தை தான் கலந்து குடிச்சிருக்கிறாங்க. கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ்
அதுமாதிரி அவருடைய தம்பி தாமோதரன், இவங்க 2 பேர் தான் இந்த மெத்தனாலை கொண்டு வந்து இங்கே வந்து அதை விற்றுருக்கிறாங்கன்றது காவல்துறை கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது என்பதை அவருடைய அளவுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உடனே அவர்களெல்லாம் தற்காலிக பணி நீக்கம், இங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முதல் கொண்டு இதில் ஈடுபட்டிருக்கிற இதில் தொடர்புள்ள காவல்துறை அதிகாரிகளை 10 பேரை தற்காலிக பணி நீக்கம் அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். காவல்துறை அதை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணினே இருக்கிறாங்க. இது எங்கேருந்து வந்தது எப்படின்றத ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம் விடாது, யாருக்கும் பதிவு காட்டாது.